தேதி 13 ஆச்சு. இன்னும் மேட்டூர் டேம்ல தண்ணி திறக்கல. குறுவை விவசாயிகள் செய்யறவங்களுக்கெல்லாம் தண்ணி பற்றாக்குறை. விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுறாங்க. டிவிகே கவர்மெண்ட் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஆட்சி பண்ண தெரியுதா தெரியலையா? இந்நேரத்துக்கு எங்க அப்பா ஸ்டாலினா இருந்திருந்தாருன்னா தண்ணி நேரத்துக்கு பீச்சிட்டு வந்துருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் ஃபயர் விட்டுட்டு இருக்கானுவ. இப்ப இந்த விஷயத்தை என்னன்னு ஃபுல்லா பாத்துருவோமா? அதாகப்பட்டது வருஷம் கரெக்டாக ஜூன் 12 மேட்டூர் டேமு திறந்து விட்டுருவாங்க. அதுலேருந்து காவிரி டெல்டா பகுதிக்கு போகிற தண்ணி போய் அங்கே குறுவை சாகுபடி பண்ணுற விவசாயிகளுக்கு அந்த தண்ணீர் யூஸ் ஆகும். இதுதான் வருஷம் ப்ரொசீஜராக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் தேதி 13 ஆச்சு, இன்னும் தண்ணி வரல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டேம்ல தண்ணி கம்மியாக இருக்குது. எந்த அளவு கம்மியாக இருக்குதுன்னா, டேம் அளவுலேருந்து அரைவாசிக்கு கீழே தான் தண்ணியே இருக்குது. அதாவது 41.5 டிஎம்சி தான் தண்ணியே இருக்குது. டேமோட மொத்த கொள்ளளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 93.47 டிஎம்சி. ஆனா தண்ணி இருக்கிறது என்னமோ 41.5 டிஎம்சி தான். அதாவது பாதிக்கும் கீழே தான் தண்ணி இருக்குது. அதனால கவர்மெண்ட் திறந்து விட பயப்படுறாங்க. இப்ப தண்ணியை திறந்து விட்டாச்சு அப்படின்னா அடுத்த மாசத்துக்கு குடி தண்ணீர் பிரச்சனை, அப்புறம் சொட்டு நீர் பாசனம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தண்ணி இல்லாம பாதிப்பு வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த கவர்மெண்ட் தண்ணி திறந்து விட பயப்படுறாங்க. அதனால யாருக்கு பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா, டெல்டா மாவட்டத்துல விவசாயம் பண்றாங்கல்ல அவங்களுக்கு தான் பாதிப்பு. இந்த சீசன் குறுவை சாகுபடி செய்யற சீசன். வருஷம் இந்த சீசனை தான் பண்ணுவாங்க. கரெக்டா ஜூன் 12 தண்ணி வந்துடும். இந்த வருஷம் தண்ணி வரல. அதனால இந்த விவசாயிகளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பாதிப்பா தான் கண்டிப்பா இருக்க போகுது. இதுக்கு தமிழ்நாடு அரசு இப்ப என்ன பதில் சொல்லுது அப்படின்னா, இப்ப தண்ணி கம்மியா இருக்கிறதுனால தான் டேம்ல திறந்து விட மாட்டாங்க, தண்ணி வரல. இதனால கண்டிப்பா விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுவாங்க. அதனால தமிழ்நாடு அரசு 134 கோடியில குறுவை சிறப்பு தொகுப்பு அப்படின்ட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. இதனால பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கு இது ஒரு சலுகையா இருக்கும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு சொல்லுது. அது மட்டும் இல்லாம வேளாண் துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, மேட்டூர்ல தண்ணி திறந்து விடுறதுக்கு சீக்கிரம் நாங்க வழிவகுக்கிறோம், பேசிட்டு தான் இருக்கிறோம், கண்டிப்பா தண்ணி சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு நம்பிக்கை தர மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இப்ப தண்ணி இல்லாததுனால கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 லட்சம் ஏக்கர்ல விவசாயம் பண்ணக்கூடிய அந்த குறுவை சாகுபடி பயங்கரமா பாதிக்கப்படுறது என்னமோ வாஸ்தவம் தான், உண்மைதான் அந்த விஷயம். ஆனா இதுல பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கு எந்த வகையில மாற்று நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு ஒரு விஷயம் பண்ணிருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி 134 கோடியில குறுவை சிறப்பு தொகுப்பு அப்படின்ட்டு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இந்த விஷயத்துல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, டேம்ல தண்ணி கம்மியா இருக்குது. எந்த அளவு கம்மியா இருக்குது? டேமோட கொள்ளளவுல இருந்து பாதிக்கும் கீழே தான் இருக்குது. அதனால தண்ணி திறந்து விட அந்த கவர்மெண்ட் பயப்படுது. அதுக்கு காரணம் அடுத்த மாசத்துக்கு அந்த மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை வரும் அப்படின்ற ஒரு பயத்தினால அவங்க திறந்து விட தயங்குறாங்க. இதுதான் சிம்பிள் காரணம். சரி, வருஷம் ஜூன் 12 தண்ணி திறந்து விட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அப்படிதான் நடந்துச்சு. இப்ப டிவிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அப்படி நடக்குது. அப்ப டிவிக்கு தானே காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்னா, கரெக்ட். வருஷம் ஜூன் 12 தண்ணி திறந்து விட்டுருவாங்க. விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இந்த வருஷம் திறந்து விடாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த டிவிகே கவர்மெண்ட் இல்லாம கடந்த ஆட்சி டிஎம்கே 5 வருஷம் ஆட்சி பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2022 ஜூன் 12 கரெக்டா திறந்து விட்டாங்க. அப்போதைக்கு அங்க தண்ணி இருந்த அளவு டிஎம்சியில பார்க்க போனா 90 டிஎம்சி இருந்துச்சு. ஸோ பிரச்சனை எல்லாம் திறந்து விட்டாங்க. 2023 கரெக்டா ஜூன் 12 திறந்து விட்டாங்க. அங்க டிஎம்சி அளவு எவ்வளவு பாத்தீங்கன்னா 70 கிட்ட இருந்துச்சு. ஸோ திறந்து விட்டாங்க, பிரச்சனை இல்லை. 2025 கரெக்டா ஜூன் 12 திறந்து விட்டாங்க. அங்க 75 டிஎம்சி இருந்துச்சு. ஸோ பிரச்சனை இல்லை, திறந்து விட்டாங்க. இப்போ இடையில ஒரு வருஷம் இடிக்குதா? 2024 ஒரு வருஷம் நான் சொல்லலை. ஏன்னா 2024 ஜூன் 12 தண்ணி திறக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா டிஎம்சி லெவல் பயங்கர கம்மியாயிருச்சு. அதனால ஜூன் 12 திறக்க வேண்டியதை ஒரு மாசத்துக்கு மேல தள்ளி போய் ஜூலை 18 திறந்தாங்க. அப்ப 2024 காவிரி டெல்டால தண்ணி வராம அங்க டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதே குறுவை சாகுபடியில. அப்ப டிஎம்கே அரசு இருந்து என்ன பண்ணுச்சு, இதே மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துச்சு. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், ஊக்கத்தொகையா ஒரு விஷயம் நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு டிஎம்கே அரசு பண்ணுச்சு. இப்ப அதே விஷயத்தை தான் டிவிகே அரசும் 135 கோடியில ஒரு விஷயத்த கொண்டு வருது, குறுவை சிறப்பு தொகுப்பு அப்படின்ட்டு. இப்ப இதை கரெக்டா நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுக்கும் டிவிகே டிஎம்கே அப்படின்ற ஒரு சம்பந்தமே கிடையாது. காலநிலை மாற்றமோ தண்ணி பற்றாக்குறை தான் இதுக்கு மெயின் காரணமே. இப்ப தண்ணி அங்க போதுமான அளவு இருந்தும் தமிழ்நாடு அரசால தண்ணி வாங்க முடியல அப்படின்னா நம்ம டிவிகே மேல குறை சொல்லலாம், நம்ம பேசலாம். தண்ணி தான் இருக்கப்பா, ஏன்பா வாங்க மாட்டேங்கிறீங்க, சண்டை போட்டு வாங்க வேண்டியதானே அப்படின்ட்டு. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, இப்ப அங்க தண்ணி இல்லை.
தண்ணி இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. அது அந்த ஊர் மக்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்துல அவங்க திறந்து விட மாட்டாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு அதுக்கும் வலியுறுத்திட்டு தான் இருக்குது. ஆக மொத்தத்துல தண்ணி இல்ல, அதனால தண்ணி வரல, அவ்வளவுதான் சிம்பிள். இதுக்கு டிவிகே கவர்மெண்ட் வந்ததுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை, டிஎம்கே கவர்மெண்ட் இருந்திருந்தா இந்த மாதிரி வந்திருக்காது அப்படின்னு சொல்ற ஆளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இப்ப நான் சொன்ன 2024 டிஎம்கே பீரியட்லயே இருந்தாலும் தண்ணி அங்க இல்ல, அதனால தண்ணி திறந்து விடல. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல திறந்து விட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப தாவேகா அரசு என்ன சொல்லியிருக்குது, வேளாண் துறை அமைச்சர் சொன்ன மாதிரி மேட்டூர் டேமை திறந்து விடுறது நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் அதுக்கான முயற்சி நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு சார்ந்த வேளாண் துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ விவசாய பெருமக்களுக்கு இப்போ 135 கோடியில குறுவை சிறப்பு தொகுப்பு அப்படின்ட்டு ஒரு ஸ்கீமும் போயிருக்குது. அது மூலியமா அவங்க வந்து கொஞ்சம் லாபம் அடைவாங்க. ஆனா விவசாயிகளுக்கு இதுக்கு பாதிப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பாதிப்பு தான். இதுக்கு காரணம் டிவிகே கவர்மெண்டோ இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே கவர்மெண்டோ கிடையாது. இதுக்கு காரணமே காலநிலை மாற்றமும் பருவமழை கரெக்டான நேரத்துல பெய்யாததுதான் இதுக்கு காரணமா இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி டிவிகே கவர்மெண்ட் வந்ததுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, டிஎம்கே இருந்திருந்தா நம்ம ஸ்டாலின் வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்றது வந்து இங்க வந்து ஏற்புடையதா இல்ல. ஏன்னா அப்படி பார்க்க போனா 2024 கரெக்டா ஜூன் 12 நம்ம வாங்கியிருக்கணும், வாங்கல. ஏன்னா வாங்க முடியல, ஏன்னா தண்ணி இல்ல. தண்ணி இருந்தா வாங்கிடலாம், சண்டை போட்டாச்சும் வாங்கிடலாம். அப்படி தண்ணி இருந்தும் வாங்கல அப்படின்னா டிவிக்கே குறை சொல்லலாம். இது எதுவுமே இல்லாம ஒரு விஷயத்த ஃபுல்லா தெரிஞ்சுக்காம எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் பேசுறாங்க, தண்ணி வரல, இதுக்கு டிவி கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்ட்டு ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு டிவிகே மேல குற்றம் சொல்றதுக்கு இது சரியான வழி கிடையாது. டிவிகே ஆட்சியில நீங்க குற்றம் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லல, அதை வச்சு பேசுங்க. இந்த விஷயத்துல வந்து பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கு டிவிகே கவர்மெண்ட் என்ன விதமா ஒரு ஸ்கீம் கொடுக்குது, அந்த விவசாயிகளுக்கு என்ன விதமா உதவி பண்ணுதுங்கிறத அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். அதனால டிவிகே கவர்மெண்ட் இந்த விஷயத்த வச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதை விட டிஎம்கே கவர்மெண்ட் இருந்து என்ன மாதிரி ஒரு கையாண்டுச்சோ அதே மாதிரி இப்ப டிவிகே கவர்மெண்ட் அதை கையாளுது அப்படின்ற விஷயத்த வச்சுதான் நம்ம பேசணும். வந்து காலநிலை மாற்றமும் தண்ணீர் பற்றாக்குறையும் தான் காரணமே தவிர டிவிகே கவர்மெண்ட் வந்து அதனாலதான் இது தண்ணி வரல, டிவிகே கவர்மெண்ட் ஆட்சி அமைச்சதுனாலதான் தண்ணி கேட்டு வாங்கவங்களுக்கு வக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது எந்த வகையிலையும் லாஜிக்கும் கிடையாது, சரியும் கிடையாது. இப்போ மேட்டூர் அணையை நம்பியே தான் நம்ம இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து மாற்று வழியெல்லாம் நிறைய இருக்குது. அதாவது கிணத்து நீர் பாசனம், ஏரி அமைச்சு தண்ணியை நம்ம சேகரிக்கிறது, அந்த மாதிரி நிறைய வழியெல்லாம் இருக்குது. நான் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்றேன், இந்த மாதிரி மாற்று வழியை நீங்க சீக்கிரம் நீங்க உருவாக்குங்க. அந்த மேட்டூர் டேமை நம்பியே நம்ம இருக்காம வேற ஏதாச்சும் ஒரு மாற்று வழியை நம்ம தேடி போகணும், வேற வழி கிடையாது. சீமானன் சொல்ற மாதிரி மழைநீரை சேகரிச்சு அந்த தண்ணியை வந்து ஏரிகளுக்கோ குளங்களுக்கோ நம்மளா தேக்கி வச்சு அதை சேமிச்சு வச்சு இந்த மாதிரி தண்ணி இல்லாத நேரத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்காக என்ன வழிமுறையோ அதை டிவிகே கவர்மெண்ட் செய்யட்டும், அவ்வளவுதான்.